ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக ஏக்கன் பாபு சீரீஸோடைய 4வது சீசன் கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி 3 சீசன் தனித்தனியா போட்டிருப்பேன். ஏன்னா தனித்தனி கதை, அதை பார்த்து தான் இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. டைரக்டா இந்த கதையை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம தலைவன் ஏக்கன் தான் மெயின் மேட்ரு. இந்த சீரீஸோடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம ஹீரோடைய கசின் ஒரு பெரிய பணக்கார வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதுவும் இங்க இருந்து ரொம்ப பக்கம்னு கேள்விப்பட்டு அங்க போனா நல்லா சாப்பிட முடியும் அப்படின்னு கிளம்புறாரு. அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அந்த வீட்டை சேர்ந்த ஒரு நபரை யாரோ கொலை பண்றாங்க. இந்த நபரை யாரா கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போன இடத்துல ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. விசாரிச்சு கொலைகாரனை தலைவன் அந்த ஆளு ஸ்டைல்ல எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்றதான் கதை. ரொம்பவே யூனிக்கான கதையா இருக்கும். இவருடைய எல்லா கதையுமே யூனிக்கா இருக்கும். சரி வாங்க இந்த சீரீஸை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் ஆஃபரா நீங்க வாங்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுக்கும் 20 to 30% வரைக்கும் ஆஃபர் கிடைக்க போகுது. போட்டோ வாலெட்ல 999 மட்டும் இல்லாம 777 அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு மாடலும் கொண்டு வந்திருக்கேன். 777 நீங்க போட்டோ போட்டு வாலெட்டை வாங்கிக்க முடியும். ஸ்டாக்கு காலி ஆகிறதுக்கு முன்னாடி சீக்கிரமா வாங்கிக்கோங்க. உங்க மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு gift கொடுக்க இதான் உங்களுக்கு பெஸ்டான தருணமா இருக்கும். இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே 2 பொண்ணுங்களை காமிக்கிறாங்க. இவங்க படுத்து தூங்கிட்டே இருக்கும் போது வெளியே ஏதோ கார் வந்து நின்ன மாதிரியும், அதுக்கப்புறம் நாயெல்லாம் குலைக்கிற மாதிரியும் பயங்கரமா சவுண்ட் கேக்குது. யாரோ பூந்துட்டாங்க போல, வீட்டுக்குள்ள பூந்துட்டாங்க போல, எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு எழுப்புறா. இவங்க 2 பேருமே அப்படியே பால்கனி பக்கமா வந்து பார்க்கும்போது அங்க எவனோ போன்லாம் நோண்டிக்கிட்டு லைட்டோட நிக்கிறான். இவன் தான் திருட வந்த திருட்டு பைய போல. இவனை பார்த்துட்டே இருக்கும் போது அப்பா வராங்க. அப்பாவை கூப்பிட்டு அப்பா திருட திருட அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது அவரு ஓடி வந்துட்டு யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. செக்யூரிட்டியை கூப்பிடுறாரு. இவரு தான் இந்த வீட்டுடைய செக்யூரிட்டி வேலைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே. இப்ப அந்த வேலைக்காரரை கூப்பிடும் போது அவரு ஓடி வராரு. இப்பதான் ஒரு காரை பார்த்தேன், கார்ல வந்தவங்களாம் தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னும் போது வீட்டுக்குள்ள இருந்து சத்யான்னு ஒருத்தர் வெளியே வராரு. வெளியே வந்தவரு அங்க இங்கன்னு தேடி பாக்குறாரு. வந்தவங்க தப்பிச்சு போயிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும் போது இப்போ வீட்டுக்குள்ளேயே ஒரு பையனை காமிக்கிறாங்க. ஒரு ஓரமா ஒளிஞ்சிட்டு இருக்கான். இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. மறுநாள் காலையில நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இதே டைம்ல போன்ல ஒரு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவுடைய சொந்தக்கார பொண்ணு இதே ஊர்ல இருக்க ஒரு அரண்மனைக்கு வந்திருக்கா போல. அந்த பொண்ணுக்கு உடனே கால் பண்ணி அந்த வீட்டுக்கு நீ வந்திருக்கியாமா, நான் இருக்கிற இடத்துல இருந்து பக்கத்துல அந்த வீடு ஒரு அரை மணி நேரம் தான் டிராவல் அப்படின்னும் போது அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லும் போது அந்த வீடை பார்க்கவே பெரிய வீடா தெரியுது. என்ன அரண்மனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா, அவங்க வந்துட்டு ஒரு பெரிய பணக்கார ஃபேமிலி, பழைய அரண்மனையை தான் வீட்டா மாத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா சாப்பாடு எல்லாம் சூப்பரா கிடைக்குமே அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா நல்லாவே கிடைக்கும் அப்படின்னும் போது அப்போ நான் கிளம்பி வரேன் அப்படின்றாரு. அண்ணா நானே ஃப்ரெண்டோடைய வீட்டுக்கு சும்மா ஒரு 2 நாள் தங்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நீங்க வரீங்கன்னு என்னால எப்படி சொல்ல முடியும், நீங்க வராதீங்க அப்படின்னும் போது இல்ல நான் கண்டிப்பா வருவேன், நீ ஏதாவது சொல்லி சமாளி அப்படின்னு சொல்லிட்டு தலைவனுக்கு சோறு அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். உடனே கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அந்த அரண்மனையில அந்த அப்பாவை காமிக்கிறாங்க. இவரு சோகமா யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது இதே டைம்ல சத்யா வராரு. நம்ம வேணா போலீஸ்க்கு கால் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது போலீஸ்லாம் வேணாம், இந்த வீட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அந்த மரியாதை போயிடும், பாத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது, ஆனா யாருக்குமே ஒண்ணுமே ஆகல, வந்தவனா எதையும் ஆட்டையை போட்டு கொண்டு போல இல்லையா அப்படின்னும் போது இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு தான் பயமா இருக்கு, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாம நான் பாத்துக்கிறேன், நீங்க தைரியமா இருங்க அப்படின்னும் போது ஆமா, சொந்த புள்ளையே எனக்கு நேரா திரும்பும் போது என்னால எப்படி தைரியமா இருக்க முடியும், எனக்கு ஒரு மாதிரி பயமா தான் இருக்கு, என்ன யாரோ ஏதோ பண்ண போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயமா இருக்குன்னு புலம்பிட்டே போறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோவுடைய சொந்தக்கார தங்கச்சியை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணை நம்ம வந்துட்டு தங்கச்சி அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம். தங்கச்சி வந்து ஃப்ரெண்டுக்காரியை கூப்பிட்டு இந்த மாதிரி என்னுடைய சொந்தக்காரி இங்க வந்துகிட்டு இருக்காரா, நான் எவ்வளவோ சொன்னேன் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா கேட்காம நான் கண்டிப்பா வந்து உன்னை பார்த்துட்டு தான் போவேன், ஒரு நாளாச்சு ஸ்டே பண்ணிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்காரு. பரவாயில்லையான்னு கேட்கும் போது அட அதெல்லாம் பரவாயில்லப்பா, அவர் வந்து தாராளமா ஸ்டே பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அடுத்து இந்த பொண்ணு அம்மா, அதுக்கப்புறமா இந்த பொண்ணுக்கு ஒரு அண்ணா இருக்கான். இந்த அண்ணா தான் நேத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா திருட்டு பையன் மாதிரி ஒரு ஓரமா ஒளிஞ்சிட்டு பாத்துக்கிட்டு இருந்திருப்பான். மக்களே, இவன் தான் வீட்டுல இருந்து யாருக்கும் தெரியாம எதையோ ஆட்டையை போட ட்ரை பண்றானா என்னெல்லாம் தெரியல. இப்போ அம்மா கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, வெளியால வீட்டுக்குள்ள விட்டதுக்கு அப்புறம் தான் எதுவுமே சரியில்லாம ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு, முதல்ல அந்த வெளியால வெளியே அமுச்சு விடணும், அப்பா கிட்ட போயிட்டு பேசுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். வெளியால் யாரு அப்படின்னா அந்த சத்யா தான். அம்மா வந்துட்டு நான் போயிட்டு அப்பா கிட்ட என்னன்னு சொல்லுவேன், நான் சொன்னா மட்டும் உங்க அப்பா என்ன கேட்கவா போறாரு அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா நானே போயிட்டு பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட போயிட்டு சண்டை போடுறான். நீங்க எதுக்காக சம்பந்தமே இல்லாம சத்யாவை உள்ளுக்குள்ள சேர்த்து வச்சிருக்கீங்க, அவன் இங்க வந்து இங்க என்ன ரிசர்ச்
சர்ச் பண்ணி என்ன கண்டுபிடிக்க போறான், முதல்ல அவனை அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னும் போது அதெல்லாம் அனுப்ப முடியாது, இது என்னுடைய வீடு, அவனை அனுப்பணுமா அனுப்ப வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் தான் முடிவு பண்ணுவேன், நீ சும்மா சூதாடிட்டு சுத்தாம எங்கேயாச்சும் வேலைக்கு போற வழியை பாரு அப்படின்னு சொல்லிடுறாரு. இவனுக்கு ஒரே அவமானமா போச்சு. இதே டைம்ல நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டாரு. தங்கச்சி தான் போயிட்டு உள்ளுக்குள்ள கூட்டு வராங்க. ஏமா உள்ளுக்குள்ள போயிட்டு என்ன பண்ண போறேன், முதல்ல அரண்மனையை சுத்தி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அங்க சத்யாவை மீட் பண்றாங்க. அவர் ஏதோ போட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோவும் தங்கச்சியும் பேச ஆரம்பிக்கும் போது அவரை பத்தி சொல்றாரு. நான் பழைய விஷயம், பழைய அரண்மனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, நைஸ் டு மீட் யூன்னு உள்ளுக்குள்ள போறாங்க. உள்ளுக்குள்ள போனோன்னு எல்லாரும் வந்துட்டாங்க. டீ, சமோசா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ அப்பா கிட்ட கேள்வியா கேட்டு கொன்னுகிட்டு இருக்காரு. நீங்க இந்த அரண்மனையை வாங்கிட்டு வரும்போது தங்க புதையெல்லாம் கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நிறையவே கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கலாய்க்கிறாரு. அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பழங்காலத்து போட்டோவை மாட்டி வச்சிருப்பாங்க. இது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இது வந்துட்டு என்னுடைய மூதாதையர்கள், அதாவது அப்பாக்கு அப்பா, தாத்தாக்கு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாருடைய போட்டோவையும் அங்க மாட்டி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாமே ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்கிருந்து வேலைக்காரர் ஓடி வந்து அப்பா கிட்ட உங்க ரூமுடைய டோர் லாக் வந்துட்டு உடைஞ்சு கிடக்குது, என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்ல, எங்க நான் வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூடவே போறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டா அது அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு இந்த அரண்மனையை அவ்வளோ பிடிச்சிருக்கு, நம்ம ஒரு அரண்மனையில ஸ்டே பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குஷியில நைட் டைம்ல வெளியே வந்து நைட்ல இந்த அரண்மனை எப்படி இருக்குன்னு பாக்குறாரு. பார்த்து பயங்கரமா ரசிக்கிறாரு. அதுக்கப்புறமா போட்டோஸ்லாம் கூட கிளிக் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு தூங்க ட்ரை பண்ணா அவருக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. சரி ஓகே, கிளிக் பண்ண போட்டோயாச்சும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சும்மா தள்ளி தள்ளி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுல ஒரு போட்டோல பார்க்கும்போது அரண்மனையில ஒரு ஓரமா நின்னு சத்யாவும் அப்பாவும் பேசிட்டு இருக்காங்க. என்ன நைட் டைம்ல இவங்க தனியா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து யோசிக்கிறாரு. சரி ஓகே, நம்ம தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தூக்கம் வந்து தூங்கிட்டாரு. மறுநாள் காலையில சீக்கிரமா எந்திரிச்சு வெளியே வந்து கையை கால ஆட்டிக்கிட்டு ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது இதே டைம்ல அந்த வேலைக்காரு அப்பாவை எழுப்பலாம், காஃபி டீ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது உள்ளுக்குள்ள போகும்போது ஹீரோவை பார்த்து குட் மார்னிங் சொல்லிட்டு போறாரு. ஆனா உள்ளுக்குள்ள போனவரு ஒரு மாதிரி கத்திக்கிட்டே வெளியே ஓடி வராரு. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது அந்த அப்பா அங்க கீழே விழுந்து கிடக்குறாரு. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இப்போ செகண்ட் எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ மனுஷன் செத்து போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நல்ல வேலை சாவல, அவர் மயங்கி கீழே விழுந்து கிடக்குறாரு போல. என்னங்க கட்டில இருந்து கீழே விழுந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி உட்கார வைக்கிறாரு. இதே டைம்ல வேலைக்கார அமைச்சு ஃபேமிலி ஆட்கள் எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னும் போது அவரு கூட்டிட்டு வர போறாரு. என்னாச்சு உங்களுக்கு, யாராவது உங்களை அட்டாக் பண்ணிட்டாங்களா, தவறி கீழே விழுந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவர் ஒரு மாதிரி அரை மயக்கத்துல இருக்காரு. தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஃபேமிலியில எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமா நைட் வந்துட்டு யாரோ வீட்டுக்குள்ள பூந்து இந்த துண்டை வச்சு என் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண பார்த்தாங்க. நான் சண்டை போடும் போது அப்போ ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட தூக்கி மண்டையில அடிச்சு என்ன மட்டை பண்ணிட்டு போயிட்டாங்க, இப்பதான் கண்ண முடிக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்ட எல்லாருக்குமே சம ஷாக்கு. அங்க சத்யா வராரு அப்படின்னா உடனே போலீஸ்க்கு கால் பண்ணலாம். திருட்டு பையன் உள்ளுக்குள்ள வரான், யாரோ உங்களை வந்துட்டு கொலை பண்ண பாக்குறாங்க அப்படின்னா சும்மா விடக்கூடாது, போலீஸ்க்கு கால் பண்ணலாம் அப்படின்னும் போது போலீஸ்லாம் வேணாம், போலீஸ் வந்தாங்க அப்படின்னா குடும்ப மானம் போயிடும், அதான் எனக்கு ஒண்ணுமே ஆகல, இப்ப நான் நல்லா இருக்கேன், எந்த பிரச்சனையும் கிடையாது, பாத்துக்கலாம் அப்படின்னும் போது எங்க பாத்துக்கலாம் அப்படின்னா அட்லீஸ்ட் வாங்க ஹாஸ்பிட்டலுக்காச்சும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிடும் போது இல்ல அவ்வளவுலாம் பெரிய காயம்லாம் ஒன்றும் கிடையாது, லைட்டா தான் அடிபட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சரி அட்லீஸ்ட் ஏதாவது காணாம போயிருக்கான்னு பார்க்கலாம், ஏதாவது ஆட்டைய போட்டு போயிருக்காங்களான்னு பாருங்க அப்படின்னும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பாத்துக்கலாங்க, நீங்க எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி நீங்க வந்துட்டு வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருக்கீங்க, உங்க ரூம்குள்ள வந்து யாரு உங்களை கொலை பண்ண பார்த்தா எப்படி உள்ளுக்குள்ள வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதான் டோர் வந்துட்டு லாக் ஆகல அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, நைட் வரைக்கும் அது சரியே பண்ணப்படல, லாக் பண்ணலான்னு பார்த்தா லாக்கே ஆகல, சரி நம்ம வீட்டுக்குள்ள யாரு வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியா படுத்துட்டேன். அந்த கேப்ல யாரோ உள்ளுக்குள்ள வந்து என்ன அட்டாக் பண்ண பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அடுத்து நம்ம ஹீரோவும் தங்கச்சியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வந்துட்டு அந்த அண்ணன்கார மேல தான் டவுட்டா இருக்கு, அவன் எக்கச்சக்கமா கடன் வாங்கி வச்சிருக்கான், இந்த ப்ராப்பர்ட்டியை வித்து கொடுங்க, வீடை வித்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்பா அம்மாட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அம்மா உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க, அந்த பொண்ணு அங்க இருக்கா, அதுக்கப்புறம் அப்பா கத்திக்கிட்டு இருக்காரு, என்னால இந்த வீட்டெல்லாம் வித்து கொடுக்க முடியாது, இது நான் சம்பாரிச்ச வீடு கிடையாது, என்னுடைய முன்னோர்களுக்கு சொந்தமான வீடு அப்படின்னு சொல்லும் போது எங்க அதுக்கு என்னங்க பண்ண முடியும், பையன் வந்துட்டு கடன்ல மாட்டிக்கிட்டு இருக்கான், கடனை கட்டல அப்படின்னா அவனை தூக்கிட்டு போயிட்டு அடிப்பாங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்கும் போது பெத்த மனசு அப்படியே பயமா இருக்கு. நான் அதனால தான் கையில போட்டிருந்த வலையில கூட கழட்டி கொடுத்துட்டேன், ஏதாவது பண்ணி அந்த வீட்டை வித்தாச்சு பையனை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லும் போது இங்க பாரு என்னதான் ஆனாலும் இந்த வீட்டை என்னால விற்கவே முடியாது அப்படின்னும் போது பையன் வந்து சண்டை போடுறான், நீங்க ஏதாவது பண்ணுங்க, எனக்கு என்னுடைய கடன் அடையணும், அதுக்கு கண்டிப்பா இந்த வீட்டை விற்காம நான் விட
விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறான். இப்ப அப்படியே ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ இந்த விஷயம்லாம் கேட்டவரு, ஏமா இந்த விஷயம்லாம் இப்ப எதுக்கு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ண வரல, இந்த வீட்டுல நல்லா ஸ்டே பண்ணி ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டு போலான்னு வந்திருக்கேன். என்னையெல்லாம் இந்த குடும்பத்துக்குள்ள இழுத்து விடாத, என்னால எந்த கேஸையும் விசாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாரு. இதே டைம்ல அண்ணன்காரன் வந்துட்டு சத்யாவை மிரட்டிக்கிட்டு இருக்கான். இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா வீட்டை விட்டு ஓடி போயிடு, இங்க நடக்கிற முக்காவாசி பிரச்சனைக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சமையா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது அங்க நம்ம ஹீரோ வராரு. ஹீரோவை பார்த்தோன்னே இந்த பையன் அமைதியா விட்டு அங்கிருந்து கிளம்புறான். நம்ம ஹீரோவும் பார்த்தோம் பார்க்காத மாதிரி அமைதியா மேல போறாரு. இதே டைம்ல இந்த சத்யாக்கு வந்துட்டு யாரோ கால் பண்றாங்க. என்ன எல்லாமே ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சத்யா கேட்கும் போது எல்லாமே ஓகே தான் அப்படின்னு சொல்றாங்க போல. அதுக்கு இவர் வந்துட்டு 10 லட்சம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கப்புறம் என்ன பேசுறாங்க அப்படின்னே புரியல. பேசி முடிச்சுட்டு மேல வராங்க. மொட்டை மாடிக்கு வந்துட்டு அப்பாவும் அதுக்கப்புறம் சத்யாவும் பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த நம்ம ஹீரோ பாக்குறாரு. இவனுங்க என்ன தனியா மொட்டை மாடில வந்து பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை பாத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல. இதே டைம்ல தங்கச்சியும் தங்கச்சியோடைய ஃப்ரெண்டையும் காமிக்கிறாங்க. உங்க அப்பாக்கு எதிரிகள் யாராவது இருக்காங்களா? எதுக்கு உங்க அப்பாவை அட்டாக் பண்ண வந்தாங்க? எதையும் ஆட்டையை போட்டு கொண்டு போல அப்படின்னா உங்க அப்பாவை தான் ஏதோ பண்ண வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது எனக்கு தெரியல, எங்க அப்பாவுக்கு எதிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எக்கச்சக்க எதிரிகள் இருக்காங்க. ஏன் அப்படின்னா அப்பா வந்துட்டு கிரிமினல் ஆயிரா, இப்போ ரிட்டையர் ஆயிட்டு வீட்டுல இருக்காரு. முன்னாடி எக்கச்சக்கமான கேஸை ஹேண்டில் பண்ணிருக்காரு. நிறைய குற்றவாளிகளை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருக்காரு. அவங்கள யாரு வேணா அட்டாக் பண்ண வரலாம் அப்படின்னு போது இப்படி இவங்க பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. இதே டைம்ல வீட்டு வேலைக்காரமா பெருகிட்டு இருப்பாங்க. ஏமா உங்க அப்பாவை முதல்ல தம் அடிக்கிறத நிப்பாட்ட சொல்லு, வீடு முழுக்க அவர் ரூம் முழுக்க ஒரே தம்மு துண்டுகளா இருக்கு, அதை முதல்ல நிப்பாட்ட சொல்லு, அப்பதான் அவர் நல்லா இருப்பாரு, எக்கச்சக்கமா தம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது எனது அப்பா தம் அடிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ஷாக் ஆகுறா. ஆமாமா அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரி போட்டு கொடுக்க அடுத்து சாப்பிட எல்லாருமே ஒன்னா கூடுறாங்க. அப்ப இந்த பொண்ணு அப்பா கிட்ட கேக்குற, அப்பா தம் அடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏமா நான் எப்பமா தம் அடிச்சேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து அந்த அண்ணன்காரனை காமிக்கிறாங்க. இவனுக்கு யாரோ கால் பண்றாங்க. கால் பண்ணி என்னடா பணம் ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எங்க ரெடி, எங்க அப்பா வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டியை விற்கவே மாட்டாரு போல, எனக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல அப்படின்னு சொல்லும் போது நீ கவலைப்படாத, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, உங்க அப்பாவுடைய அந்த ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்டை கொண்டு வா, அந்த டாக்குமெண்ட்டை வந்துட்டு உங்க அப்பா பேர்ல இருக்க வீட்டை உன்னுடைய பேருக்கு நான் இல்லீகலா மாத்தி கொடுக்குறேன், அதுக்கப்புறமா நீயே இந்த வீட்டை சேல் பண்ணிட்டு என்கிட்ட காசை கொடு அப்படின்னும் போது ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு, நான் எப்படியாச்சு அந்த டாக்குமெண்ட்டை ஆட்டைய போல ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ சத்யாவை பார்க்கலான்னு வராரு. சும்மா பேச்சு கொடுத்து ஏதாவது தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வராரு. வந்து பார்த்தா ரூம் முழுக்க எல்லாமே காஸ்ட்லியான பொருளா இருக்கு. கட்டுற வாட்ச்ல இருந்து லேப்டாப் வரைக்கும் எல்லாமே காஸ்ட்லியான விஷயங்களா இருக்கு. இதையெல்லாம் பார்த்துட்டு நீ புக்கெல்லாம் கூட படிப்பியா, எனக்கு ஒரு புக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எடுத்துக்கோங்க பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்றான். சரி உனக்கும் இந்த அப்பாக்காரனுக்கும் எப்படி பழக்கம், நீ எப்படி இந்த வீட்டுக்கு வந்த, அந்த கதையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆக்சுவலா எனக்கும் இவருக்கும் எந்த பழக்கமும் கிடையாது, என்னுடைய தாத்தாக்கும் இவருக்கும் தான் பழக்கம். ஏதோ கேஸ் விஷயமா இவரும் எங்க தாத்தாவும் பேசி பழகி இருக்காங்க. அதுக்கப்புறமா இவர் ஒரு அரண்மனையில வாழ்ந்துகிட்டு இருக்காரு, பழங்காலத்து அரண்மனையில வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு தாத்தா மூலியமா பேசி கான்டாக்ட் நம்பர்லாம் வாங்கி இப்ப நான் இங்க வந்து இந்த ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இதே டைம்ல பையன் அப்பா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த ஆளை முதல்ல வெளியே அனுப்புங்க, அந்த ஆளு வந்ததுக்கு அப்புறமா தான் எல்லா பிரச்சனையுமே, நான் சொன்னா கேட்க மாட்டீங்க, முதல்ல வெளியே அனுப்புங்க, வெளியே அனுப்ப முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது முடியாது, அவன் எங்கதான் இருப்பான் அப்படின்னு சொல்லும் போது நானே அவன் கழுத்தை பிடிச்சி இன்னைக்கு வெளியே தள்ள போறேன், நான் சொன்னாலும் கேட்க மாட்டான், இன்னைக்கு இத்தனை பேருக்கு முன்னாடி பண்ணாதான் அசிங்கப்பட்டு வெளியே போவான் போல அப்படின்னு சொல்லிட்டு போங்க. இப்ப இவனுக்கு பின்னாடி அப்பா போறாரு, எல்லாரும் பின்னாடியே ஓடுறாங்க. அவன் போயிட்டு சத்யாவை பிடிச்சி வெளியே தள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்பா குறுக்கால வந்து நிக்கிறாரு. நீ அவனை தள்ளாத, இதுக்கப்புறம் அவன் வெளியே போக மாட்டான் அப்படின்னு. ஏன்பா இந்த மாதிரி பண்றீங்க, என்னை விட உங்களுக்கு அவன் என்ன அவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏன்னா அவன் என்னுடைய பெரிய பையன் அப்படின்னு சொல்ல இங்க இருக்கிற எல்லாருக்கும் பயங்கரமான ஷாக்கு. இதை நம்ம ஹீரோவும் கேட்டு ஷாக் ஆகுறாரு. இதோட செகண்ட் எபிசோட் முடியுது. இப்போ 3வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவும் தங்கச்சியும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அநியாயமா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு குண்டை தூக்கி போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி கேட்கும் போது இது எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்றாரு. எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் வந்த உடனே அங்க இருக்க ஒரு போட்டோவை பார்த்தேன் இல்லையா, அந்த போட்டோ இருக்க நபருடைய கண்ணு, அந்த ஃபேஸ் கட்டு எல்லாமே இந்த சத்யாக்கு பக்காவா மேட்ச் ஆச்சு, ஒத்து போச்சு. அப்பயே எனக்கு லைட்டா டவுட் இருந்துச்சு, அந்த ஆள் தான் இந்த ஆளா இருக்க வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கன்ஃபார்மே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன்
கட் ஆகுது. அந்த அண்ணங்காரனை காமிக்கிறாங்க. இவன் யாருக்கு கடன் கொடுக்கணுமோ அவனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இன்னொரு வாரிசு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டு, ஆனா நீ கவலைப்படாத, அவன் இல்லீகலான வாரிசு, அவனுக்கு கண்டிப்பா சொத்துல பங்குலாம் போகாது அப்படின்னு அந்த பக்கம் போன்ல பேசுற கடன்காரன் கர்மமா திட்டுறான். டே, தொடர்புல தான் நல்ல தொடர்பு, கெட்ட தொடர்பு, கள்ள தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. லீகல் இல்லீகல் அப்படின்ற விஷயம் வந்துட்டு வாரிசுக்கு பொருந்தாது. என்னதான் அவன் இல்லீகலா பிறந்தாலும் அவனும் உங்க அப்பாவுடைய லீகல் வாரிசா தான் வருவான். ஏதோ கர்மம் பண்ணி தொலைங்க, ஆனா எனக்கு வந்துட்டு முதல்ல ஒரு 2 லட்சம் பணம் கொடு, அதுக்கப்புறமா அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து கொடுத்த அப்படின்னா நான் எப்படியாச்சும் உன் பேருக்கு மாத்தி கொடுக்குறேன், முதல்ல எனக்கு அடைக்க வேண்டிய கடனை அடைக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அம்மாவை காமிக்கிறாங்க. இவங்க ஒரு ஓரமா உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த ஆள் எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இதே டைம்ல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அப்படின்னா அப்பா தான் முதல்ல பையனை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்காரி கேட்கும் போது, இல்ல பையனுக்கு தான் முதல்ல அப்பா யாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு, அதுக்கப்புறமா தான் பையன் தேடி வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. அங்க சத்யா வந்துட்டு நான் உங்ககிட்ட ஒரு சஜஷன் கேட்கணும் அப்படின்னும் போது, என்ன சஜஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் இதுக்கப்புறமும் இந்த வீட்டுல தங்கவா இல்ல கிளம்பி போகவா, உங்க சஜஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சஜஷன் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும், அதுக்கு பெர்மிஷன் கொடுத்தா கண்டிப்பா சொல்றேன் அப்படின்னும் போது, என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிசினஸ் விஷயமா உன்னுடைய அப்பா பாட்னா வந்தாரு, பாட்னா வரும்போது தான் உன்னுடைய அம்மாவை பார்த்து பேசி லவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீ பிறந்ததுக்கு அப்புறமா உங்க அப்பா கிளம்பி இந்த விஷயம்லாம் வீட்டுல சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா, வீட்டுல இருக்கிற யாருமே அந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா உங்க அம்மா வேற மதம், உங்க அப்பா வேற மதம், அதனால இங்கேயே உங்க அப்பா கிட்ட எப்படியோ பேசி சண்டை போட்டு கன்வின்ஸ் பண்ணி வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. இந்த விஷயம்லாம் உங்க அம்மா சாவறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லிட்டு இறந்து போக நீ அப்பாவை தேடி வந்திருக்க கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏங்க நீங்க என்ன சாமியாரா இல்ல டிரெக்டிவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ரெண்டாவது சொன்ன இல்லையா அதான் அப்படின்னும் போது, இந்த விஷயம்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆக்சுவலா நீ இந்த வீட்டுக்குள்ள பணத்துக்காக வரல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா உன் ரூமுக்கு வந்து பார்க்கும்போது நீ யூஸ் பண்ற பொருள் எல்லாமே பயங்கர காஸ்ட்லியான பொருளா இருக்கு, நீ கண்டிப்பா ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையனா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது ஆமான்னு சொல்றான். என்னுடைய அம்மா ஃபேமிலி அந்த ஊர்ல கொஞ்சம் பெரிய பணக்கார ஃபேமிலி தான். அம்மா இறந்து போற வரைக்கும் எனக்கு எல்லாமே இருந்துச்சு. அம்மா இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த பெரிய வீட்டுல நான் மட்டும் தனியா வாழ்ந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட பேசி அதுக்கப்புறம் தான் அப்பாவுடைய நம்பரு, அப்பாவுடைய டீடைலு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கண்டுபிடிச்சு வந்து அப்பாவை மீட் பண்ணேன். நான் தனியா வாழ்ந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா அப்பா கூட வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். சரி, நான் இங்க ஸ்டே பண்ணவா இல்ல கிளம்பி போவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அது உன்னுடைய விருப்பம், நீயும் உங்க அப்பாவும் பேசி முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது சரின்னு சொல்றான். இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அன்னைக்கு நைட்டே அப்பாவை போயிட்டு மீட் பண்ணி பேசுறான். குடும்பத்துல இருக்க யாருக்குமே என்ன பிடிக்கவே இல்லை, நான் கிளம்புவாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நீ கிளம்பாத, உனக்கு முழு உரிமை இருக்கு, போக போக உன்னை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னும் போது, சரி ஓகே சொத்துலியாச்சு அட்லீஸ்ட் நேம மாத்தி விடுங்க, என் பேர்ல மட்டும் எதுக்காக எழுதி வச்சிருக்கீங்க, இதுவே பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னும் போது, இங்க பாரு என்னுடைய மொத்த சொத்தும் உனக்கு மட்டும் தான், அந்த பயபலுக்கு என்னுடைய அந்த 2வது பையனுக்கு இந்த சொத்து எதுவுமே போவே கூடாது, அவன் கைக்கு இந்த சொத்துலாம் போச்சு அப்படின்னா மொத்தமா கேம்லிங் விளையாடியே வேஸ்ட் பண்றான், ஒத்த பைசா கூட அவனுக்கு கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவங்க பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, இந்த எல்லா விஷயத்தையும் அம்மா ஒரு ஓரமா நின்று ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒட்டு கேட்டு போற விஷயத்த நம்ம தங்கச்சியும் பாக்குறாங்க. இதே டைம்ல கரண்ட் கட் ஆகுது. கரண்ட் கட் ஆனோடனே இன்வெர்டரோ இல்ல ஜெனரேட்டரோ தானா ஆன் ஆகுது போல. இவங்க வந்துட்டு எல்லாருமே கேண்டில் தான் ஏத்துறாங்க. நம்ம ஹீரோ கேண்டில் ஏத்திக்கிட்டு வெளியே வரும்போது வர வழியில ஏதோ இறங்கி போன ஒரு சின்ன துண்டு பேப்பரை பாக்குறாரு. இந்த பேப்பர் எடுத்து பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து வந்துட்டே இருக்காரு. இருட்டுல இந்த அரண்மனை எப்படி இருக்குன்னு பாக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துகிட்டு இருக்கும் போது, அப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா யாரோ ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. ஏதோ சவுண்டு கேக்குது, கண்ணாடியை உடைச்சிட்டு ஓடி வந்த மாதிரி சவுண்டு கேக்குது. நம்ம ஹீரோ கேண்டில ஊதி அணைச்சிட்டு ஒரு ஓரமா ஒளிஞ்சுகிட்டு இருக்காரு. அப்ப யாரோ ஓடி வராங்க. அந்த ஆளை புடிச்சு அடிச்சு கீழே படுக்க வைக்க ட்ரை பண்றாரு. அதுக்குள்ள அவன் தப்பிச்சு ஓடி போயிட்டான். அவன் எங்க இருந்து ஓடி வந்திருப்பான் அப்படின்னா அப்பாவுடைய ரூம்ல இருந்து வெளியே ஓடி வந்திருப்பான். இப்போ கேண்டிலோட அப்பாவுடைய ரூமுக்கு போயிட்டு பார்க்கும்போது யாரோ பூந்துட்டாங்க, எதையோ உடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. இப்போ ஃபேமிலி மொத்தமும் வந்துட்டாங்க. இதே டைம்ல கரண்ட்டும் வரும். உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது அங்க ஒரு கபோர்டோடைய கண்ணாடியை உடைச்சு வச்சிருக்காங்க. இந்த கபோர்டுக்குள்ள தான் நான் வந்துட்டு உயில் பேப்பருடைய ஒரு காப்பி வச்சிருந்தேன். இந்த காப்பியை யாரோ அடிச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க போல, உடைச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க போல அப்படின்னு சொல்லும் போது, அது யாரோ ஆட்டைய போட வந்திருக்காங்க. அந்த திருடனை நானும் பிடிக்க ட்ரை பண்ண, பிடிக்க முடியல. என் உயரத்துக்கு இருந்தான், தாடி வச்சிருந்தான், கொண்டை போட்டிருந்தான், உடம்பு
முழுக்க கிரீஸ் ஸ்மெல் வந்துச்சு, மெக்கானிக்கா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு செகண்ட்ல தலைவன் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்கான் மக்களே. சரி ஓகே எல்லாரும் போங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அப்போ பையன் வரான். அப்பா நான் உங்க கூடவே படுத்துக்கிறேன் அப்படின்னு போது, எப்பா சாமி நான் செத்தாலும் தனியா சாவுறேன், நீ மட்டும் என் கூட படுக்காத, போற போக்க பார்த்தா நீயே சொத்துக்காக என்ன கொலை பண்றுவ அப்படின்னு. அப்போ சத்யா என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்பா அட்லீஸ்ட் இப்பயாச்சும் நான் சொல்ற பேச்ச கேளுங்க, என் ரூம்ல போயிட்டு நீங்க படுத்துக்கோங்க, உங்க ரூம்ல நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஏன்னா அப்பாவோட ரூம்ல லாக் இல்லையா. அப்பாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரூம் மாதிரி படுத்துக்கிறாங்க. இதே டைம்ல உள்ளுக்குள்ள வந்து ஒரு பையன் ஆட்டையை போட்டுட்டு ஓடனா பாத்தீங்களா, அவன் வந்துட்டு இந்த பையனுடைய ஆள் போல. இவன் போயிட்டு அந்த பேப்பரை வாங்கிட்டு, இது ஒரு டம்மி பேப்பர், வெறும் காப்பி தான், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டான். அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. அப்பா தூங்கி முழிச்சு வந்து தன்னுடைய ரூம் கதவை தட்டிக்கிட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோ பாக்குறாரு, ஏங்க அந்த ரூமுக்கு தான் லாக்கே இல்ல அப்படின்னு சொன்னீங்க, பார்த்தா நீங்களே போயிட்டு ரூம் கதவை தட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல உள்ள சத்யா தான் படுத்திருக்கான், வேற யாராவது வர போறாங்க, லாக் தான் இல்லையே, டேபிள் எதையாவது தூக்கி அண்டை கொடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனேன். இப்போ வந்து கதவை தட்டினா அவன் ஏஞ்சி கதவையே திறக்க மாட்டான். என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படின்னும் போது இப்போ இந்த சவுண்டு கேட்டு எல்லாரும் வராங்க. தட்டி தட்டி பாக்குறாங்க, எந்த விதமான சவுண்டும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவே இந்த கதவை எட்டி ஒரு உதைக்கும் போது அங்க இருக்க டேபிள் நகருது, கதவு திறக்குது. உள்ளுக்குள்ள போயிட்டு பார்த்தா அந்த பயபுள்ள கையறுத்துட்டு தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்கான். இதை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இதோட 3வது எபிசோட் முடியுது. இப்போ 4வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே யாரும் எதையும் டச் பண்ணாதீங்க, இது கிரைம் சீன், உடனே போயிட்டு யாராவது போலீஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படின்னும் போது அப்பா உட்கார்ந்து உறைஞ்சு போயிட்டு அழுகுறாரு. நம்ம ஹீரோ அந்த ஃப்ரெண்டுக்காரிகிட்ட சொல்லி, ஏமா நீ முதல்ல போயிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லு அப்படின்னும் போது இந்த பொண்ணு வெளியே போயிட்டு முதல்ல அண்ணனுக்கு கால் பண்ணி சொல்றா, அதுக்கப்புறம் தான் போலீஸ்க்கே கால் பண்றா. இப்ப உள்ளுக்குள்ள அப்பா கிட்ட பேசலான்னு போனா அந்த மனுஷன் கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காரு. அநியாயமா இறந்து போயிட்டான், நான் தான் சாவணும், நான் தான் நேத்து இங்க ஸ்டே பண்ண வேண்டியவன், அநியாயமா ஷேவிங் பண்ற பிளேடால கையறுத்துட்டு இறந்து போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கும் போது, முதல்ல இவரை கூட்டிட்டு போங்க, இவர் ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோக்கு எந்த எவிடன்ஸும் கிடைக்கவே இல்லை. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்து வெளியே போன பையன் வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்து அப்பங்காரங்கிட்ட, நீ பண்ண பாவத்துக்கு தான் இப்போ அவன் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான், நான் கண்டிப்பா இந்த வீட்டை விற்க போறேன், நான் விற்க போறவங்க இந்த வீட்டை வந்துட்டு ஒரு ஹோட்டலா மாத்த போறேன் அப்படின்னு சொல்றாங்க, அதுல கண்டிப்பா எனக்கும் ஷேர் கிடைக்கும், இப்போ நீ பண்ண செயலுக்கெல்லாம் அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சி விட்டு போறான். ஒரு பையன் என்னடானா இறந்து போயிட்டான், ஒரு பையன் என்னடானா பேச்ச கேட்காம இந்த மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இதே டைம்ல போனுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வருது, அதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ இப்ப அந்த ரூமுக்குள்ள ஒரு டேபிளை வச்சுட்டு அதை திறக்க ட்ரை பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனை ரீக்ரியேட் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ தங்கச்சி வராங்க, அண்ணா என்னன்னா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் உடனே ஒரு முக்கியமான வேலையா வெளியே போறேன், போயிட்டு வரேன் அப்படின்னும் போது, போலீஸ் வரும்போது நீங்க இருக்கணும், இப்ப எதுக்கு கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, போலீஸ் வந்து அவங்க வேலையை பார்க்கட்டும், நான் போயிட்டு என் வேலையை பாக்குறேன்னு கிளம்புறாரு. அப்போ அப்பா ஓடி வந்து போனை காமிக்கிறாரு. போன்ல வந்துட்டு இந்த சத்யா இறந்து போறதுக்கு முன்னாடி மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான் போல, அது இப்பதான் ரிசீவ் ஆயிருக்கு, அது ஒரு தற்கொலை கடிதம், பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு செமையா ஃபீல் பண்ணும்போது, சரி ஓகே இப்போ போலீஸ் வந்துருவாங்க, நான் ஒரு அவசர வேலையா வெளியே போறேன், போலீஸ் வந்தவொடனே இந்த மெசேஜையும் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி லாயர் ஆபீஸ் போறாரு. லாயர் ஆபீஸ்க்கு போயிட்டு சத்யா உங்ககிட்ட ஏதாவது டாக்குமெண்ட் கொடுத்தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவரும் ஆமா அப்படின்னு சொல்றாரு. நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோ அந்த விசிட்டிங் கார்டுலாம் காமிக்கிறாரு, நான் ஒரு டிடெக்டிவ் அப்படின்னு சொல்றாரு. சரி இப்போ எனக்கு அந்த டாக்குமெண்ட் வேணுமே, நான் அந்த டாக்குமெண்ட்டை பார்க்கணும் அப்படின்னும் போது, இல்ல அந்த டாக்குமெண்ட்லாம் பார்க்க முடியாது, என் கிளைண்ட்டுடைய டாக்குமெண்ட்டை நான் எப்படி உங்ககிட்ட கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உங்க கிளைண்ட் நேத்து நைட் இறந்து போயிட்டாரு, அதனால தான் முக்கியமான விஷயமா கேட்கறேன், கொடுங்க அப்படின்னும் போது, இங்க பாருங்க அபிஷியலா போலீஸோட வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கொடுக்குறேன், அப்படி இல்லாம தனிப்பட்ட முறையில கொடுக்க முடியாது அப்படின்னும் போது நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இப்போ இதே டைம்ல போலீஸ் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து டெட் பாடி எல்லாம் பாக்குறாங்க, ரூமை சுத்தி முத்தி பாக்குறாங்க. சரி ஓகே ஃபாரன்சிக் வர வரைக்கும் இந்த ரூம்குள்ள வந்து யாரும் எதையும் டச் பண்ணக்கூடாது, நீங்க ரூமை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூமை பார்த்தா இறந்து போனவருக்கு சொந்தமான ரூம் மாதிரியே தெரியலையே, யார் இவரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அப்பாவுடைய ஃப்ரெண்டு கெஸ்டா வீட்டுக்கு வந்திருக்காரு, இங்கதான் ஸ்டே பண்ணாரு அப்படின்னும் போது, ஆனா இது அப்பாவுடைய ரூம், நேத்து சும்மா மாறி படுத்தாங்க அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே யாரெல்லாம் இப்போ கெஸ்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என் ஃப்ரெண்டுடைய அண்ணா, அதுக்கப்புறமா இறந்து போனார் இல்லையா இவரு அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே எல்லாரும் வெளியே போங்க, ஃபாரன்சிக் வர வரைக்கும் யாரும் வீட்டை விட்டு வெளியே போக கூடாது, இந்த ரூம்குள்ளேயும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரூம் லாக் பண்ணிட்டாங்க.
அடுத்து ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்தவொடனே நேரா போயிட்டு அந்த மனைவியை மீட் பண்றாரு. மீட் பண்ணி நேத்து நைட்டு நீங்க எதுக்காக சத்யாவை மீட் பண்ண போனீங்கன்னு கேட்க அவங்க ஷாக் ஆகுறாங்க. நான் போன விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் தான் என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, இல்ல நேத்து நைட்டு நான் என் புருஷனை மீட் பண்ணி பேசலாம், நாக்க புடிங்கிற மாதிரி ஒரு 4 கேள்வி கேட்கலாம் அப்படின்னு தான் போன இடத்துல அந்த பையனை பார்த்துட்டு, இங்க பாரு நான் வந்துட்டு உனக்கு அம்மா கிடையாது, என் பசங்களுக்கு மட்டும்தான் அம்மா, நீங்க ஸ்டே பண்றது அவ்வளவு நல்லதே கிடையாது, நீ முதல்ல வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லும் போது நான் அப்பா கிட்ட சொல்லாம கிளம்ப மாட்டேன், அப்பா கிட்ட பேசி முடிவு பண்ணிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும் போது நீ கிளம்புனா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டு அங்கிருந்து போயிருப்பாங்க. இந்த விஷயம் தான் ஆச்சு, தயவு செஞ்சு இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட போட்டு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லும் போது இல்ல சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இவர் வெளியே வர விஷயத்த அந்த போலீஸ் பார்த்துட்டாரு. ஏகன் பாபு சார் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பயங்கரமா ஆச்சரியப்பட, ஆமா நான் தான், உள்ளுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு, ஆக்சுவலா இந்த வீட்டுக்குள்ள ஏற்கனவே யாரோ புகுந்து எதையோ ஆட்டைய போட பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த அப்பாவை ஏற்கனவே யாரோ கொலை பண்ண பார்த்தாங்க. ஆனா அந்த அப்பா தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன், நான் வந்துட்டு குடும்ப மானத்தை காப்பாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. கடைசியா யாரோ உள்ளுக்குள்ள போந்து அந்த பையனை கொலை பண்ணிட்டாங்க போல அப்படின்னு. எங்க யாரோ போந்து அப்பாவை அட்டாக் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க, அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள போந்து எதையோ ஆட்டைய போட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க, அப்ப எதுக்காக ஒரு கம்ப்ளைண்டே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆக்சுவலா இந்த அப்பாவுடைய பையனுக்கு வந்துட்டு நிறைய கடன் பிரச்சனை இருக்கு, அப்பா கிட்ட காசு வேணும், வீட்டை வித்துரு, காசு வேணும், வீட்டை வித்துரு அப்படின்னு சொல்லிட்டு சமையா தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காரு. மேபி நம்ம பையன் தான் இந்த விஷயம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் போல, போலீஸ் கேஸ்னு போனா பையனுடைய மானம் தான் போகும், நம்ம குடும்ப மானம் தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கம்ப்ளைண்டே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றாரு. அது மட்டும் இல்லாம அங்க இறந்து கிடக்கிறது இந்த வீட்டுடைய கெஸ்ட் கிடையாது, அந்த அப்பாவுடைய இல்லீகல் சன், முதல் மனைவிக்கு இல்ல முதல் காதலிக்கு பிறந்த பையன் அப்படின்னு சொல்ல, சரி உங்களுக்கு யாருமேலேச்சு டவுட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆக்சுவலா எனக்கு அந்த பையனை தவிர மத்த எல்லார் மேலேயும் டவுட் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நேத்து நைட் அந்த பையன் வீட்லயே இல்ல, ஏதோ வேலை விஷயமா வெளியே போயிட்டான், மத்தபடி இந்த வீட்டுல இருக்க யாரு வேணா சத்யாவை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் யாரும் வெளியே போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அங்கிருந்து கிளம்பிட்டாரு. அவரு போனோனே ஹீரோவுடைய தங்கச்சி என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், ஆக்சுவலா நேத்து நைட்டு அண்ணன்காரன் வீட்டுக்கு வந்துட்டு போனா நான் என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இப்ப அப்படியே 5வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது அங்க அந்த வேலைக்காரு வந்து சாப்பாடு வைக்கிறாரு. அநியாயமா யாரோ கொலை பண்ணிட்டாங்க, யாரு கொலை பண்ணாங்க அப்படின்னு தான் தெரியல, அன்னைக்கு என்னடானா என்னுடைய துண்டை ஆட்டையை போட்டு கொண்டு போயிட்டு ஐயாவையே கொலை பண்ண பார்த்தாங்க அப்படின்னும் போது, அது உன்னுடைய துண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வேலைக்காரு ஆமா அப்படின்றாரு. என்னத்த சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே கிளம்ப, இதே டைம்ல நம்ம ஹீரோ போயிட்டு அந்த ரூம் ஓபன் பண்ணி ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா, வேற ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கும் போது தங்கச்சி வராங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த ரூம்குள்ளதான் வரக்கூடாது, யாருமே வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களே, என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் கிரைம் சீனை வந்துட்டு எக்ஸாமின் பண்ணிட்டு இருக்கேன், ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது, எனக்கு யார் மேல டவுட் அப்படின்னா ஒன்னு அண்ணங்காரனா இருக்க வாய்ப்பு இருக்கு, அப்படி இல்ல அப்படின்னா அம்மாவா இருக்க வாய்ப்பு இருக்கு, நீங்க யாரை கெஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏமா உனக்கு அப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க சொல்றாங்க, ஃப்ரெண்டுக்காரி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஃப்ரெண்டு என் கூட தான் இருந்தா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம ஹீரோ போயிட்டு பையனை மீட் பண்றாரு. பையனை மீட் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டியை வித்தா உன்னுடைய கடன் எல்லாமே அடைஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, முக்காவாசி அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்றான். ஆனா இப்பதான் ஒண்ணுமே பண்ண முடியாது, கேஸ் ஆயிருச்சு, இப்ப எப்படி விற்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா அதை மட்டும் தற்கொலை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ப்ரூவ் பண்ணல, போலீஸ் கேஸை மூவ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா நீ தான் மாட்டுவ அப்படின்னும் போது, நான் ஏன் மாட்ட போறேன், நான் தான் நேத்து நைட்டு வீட்லயே இல்லையே அப்படின்னும் போது, பொய் சொல்லாத, நேத்து நைட்டு நீ வீட்டுக்கு வந்துட்டு போன விஷயத்த ஒரு ஆள் பார்த்தாச்சு, ஐ விட்னஸே இருக்கு, இதுக்கப்புறம் உன்னால மறைக்க முடியாது, எதுக்காக வீட்டுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் சத்யாவை மிரட்ட வந்தேன் அப்படின்னு சொல்றான். வீட்டுக்கு வந்தவன், இங்க பாரு இதான் கடைசி உனக்கு, நாளைக்கு காலையில விடிஞ்ச உடனே ஒழுங்கா கிளம்பி போ, இல்ல அப்படின்னா நானே கொலை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போறான். அப்படின்னா நீ தான் கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏங்க நான் எங்க அவனை போயிட்டு கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சரி ஓகே அப்பாவும் சத்யாவும் மாறி மாறி படுத்திருக்காங்க, இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அம்மா தான் சொன்னாங்க, அம்மா தான் இந்த ரூம்ல தான் சத்யா படுத்திருக்கான் அப்படின்னு சொன்னாங்க, அதான் போயிட்டு பேசிட்டு வந்தேன் அப்படின்னும் போது, சரி இந்த வேலைக்காரன் எப்படி, வேலைக்காரன் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏங்க நீங்க வேற, அந்த ஆளால ஒழுங்கா நடக்கவே முடியாது, அந்த ஆளு போயிட்டு கொலை பண்ண போறானா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா புலம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா வக்கீல் கால் பண்ணி மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிருப்பாரு. சோ அதனால போயிட்டு மீட் பண்றாரு, கூடவே தங்கச்சியும் போறாங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், சரி ஓகே அவன் தான் இறந்து போயிட்டான் இல்லையா, அவனை பத்தி கேட்டு வந்த ஒரே ஆள் நீங்க மட்டும்தான், உங்ககிட்ட உண்மையை சொல்லலாம்னு முடிவு பண்ணிட்டேன். சத்யா வந்துட்டு அவனுடைய சொத்தை மேபி நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னா என்னுடைய சொத்து
எல்லாமே அப்பாக்கு போகணும்னு எழுதி வச்சிருக்கான் அப்படின்னும் போது என்னது சத்யாக்கு சொத்தா, அவனுக்கு எந்த சொத்துங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏங்க நீங்க வேற பாட்னால பாதி சொத்து அவனுடைய சொத்து தான், எக்கச்சக்கமான ப்ராப்பர்ட்டி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு தலையெல்லாம் சுத்துது. சரி எதுக்காக அப்பா பேர்ல எழுதி வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏன் எழுதி வச்சான் அப்படின்லாம் தெரியல, இது வந்துட்டு டெம்பரவரியான ஒரு இது மாதிரி. சத்யாக்கு கல்யாணம் ஆயிருச்சு, குடும்பம் கொட்டி தான் இருக்காங்க அப்படின்னா இவன் இறந்ததுக்கு அப்புறமா அந்த குடும்பத்துக்கு தான் சொத்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பான். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னா இந்த சொத்து எல்லாமே அப்பாவுக்கு போகணும்னு எழுதி வச்சிருக்கான். இதையெல்லாம் சொல்லி முடிக்க இதையெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் தங்கச்சியும் கிளம்பி வீட்டுக்கு வர அங்க போலீஸ் நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. போஸ்ட் மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த போஸ்ட் மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன விஷயம் போட்டிருக்கு அப்படின்னா, அவனுடைய உடம்புல நிறையவே மயக்க மருந்துக்கான அந்த கண்டென்ட் இருந்திருக்கு. மயக்க மருந்தால மயக்கமாயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் கையறுத்து இறந்து போயிருக்கான். இன்னும் சில விஷயங்கள்லாம் போட்டிருக்கு. அதையெல்லாம் ஹீரோ படிச்சு பார்த்துட்டு நேரா உள்ளுக்குள்ள போயிட்டு அப்பாவை மீட் பண்ண, என்னப்பா கிளம்ப போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்ல, நீ எதுக்கோ வந்த, அதுக்குள்ள இந்த வீட்டுல என்னென்னமோ நடந்து போச்சு, ஆக்சுவலா சாக வேண்டிய ஆளே நான் தான், அநியாயமா என் பையன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண, ஏங்க நீங்க ஏங்க சாக போறீங்க, உங்களதான் யாருமே அட்டாக்கே பண்ணலையே, அப்போ எப்படி இறந்து போவீங்க, நடிக்காதீங்க அப்படின்னு சொல்லும் போது, என்னது நடிக்கிறனா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இப்போ 6வது எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே என்னையா சொல்ற, நான் நடிக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா இது எல்லாமே நீங்க போட்ட நாடகம் தான், வேலைக்காரருடைய துண்டு ஆட்டையை போட்டு உங்க கருத்தை நீங்களே இது பண்ற மாதிரி பண்ணிட்டு நீங்களே கீழே விழுந்து, அது மட்டும் இல்லாம நீங்க விழுந்து கிடக்கும் போது அங்க டம்ளர்ல இருந்து தண்ணிலாம் கீழே கொட்டி கலந்தது, அதை நான் நோட் பண்ணேன். என்ன தண்ணி செதறாம அப்படியே கீழே ஊத்தி விட்டு சும்மா டம்ளரை போட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா நோட் பண்ணேன். ஆனா எனக்கு டவுட் வரல. அதுக்கப்புறம் அந்த துண்டுடைய முறுக்குன அந்த இதுவெல்லாம் பார்க்கும்போது கூட எனக்கு உங்க மேல சந்தேகமே வரல. நான் உங்களை சந்தேகப்படவே இல்லை. குடும்பத்துக்கு முன்னாடி சண்டை போடும்போது சத்யாவுடைய பேர்ல சொத்தை எழுத போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா மேல வந்துட்டு ஒரு வன்மத்தை அந்த பையன் மேல தூண்டி விட்டீங்க. இதனால எனக்கு அந்த பையன் மேல மட்டும்தான் டவுட்டா இருந்துச்சு. ஆக்சுவலா அந்த பையன் பாசத்தினால அப்பாவை தேடி வந்தான். நீங்க அவன் பாசத்துக்கு ஆசைப்படாம பாசத்தை கொடுக்காம பணத்துக்கு ஆசைப்பட்டு அநியாயமா கொலை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்ல, என்னது கொலையா நான் பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகும் போது, ஆமா நீங்க வந்துட்டு அவனுடைய உயிலுக்காக அந்த உயில் வந்துட்டு உங்க பேர்ல மாத்தி எழுதணும் அப்படின்றதுக்காக டிராமா போட்டீங்க. அந்த டிராமால அவன் மயங்கி அந்த டெம்பரவரியா அவனுடைய சொத்து எல்லாத்துக்கும் நீங்க தான் அவனுக்கு அப்புறம் வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயிலையே மாத்தி வச்சிருக்கான். இப்போ எப்படி அந்த விஷயம்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அப்பா என் பேர்ல ஏன்பா சொத்தை மாத்தி எழுதுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்யா வந்து கேட்கும் போது, அவங்கிட்ட கொடுத்தா மொத்தமா நாசம் பண்றான், நீ வச்சுக்கோ நீ தான் பொறுப்பா பாத்துப்ப அப்படின்னும் போது, அப்படின்னா என்னுடைய சொத்து எல்லாத்தையும் நான் வந்துட்டு உங்க பேர்ல மாத்தி எழுதுறேன் அப்படின்னும் போது, டேய் நானே வயசானவன் என் பேர்ல எதுக்குடா சொத்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா இப்போ நான் தன்னந்தனியா இருக்கேன், என்னுடைய மொத்த சொத்துக்கும் நான் தான் வாரிசு, எனக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அது மொத்தமா அனாதை சொத்தா போயிடும். ஒருவேளை எனக்கு குடும்பம் குட்டி எதுவுமே இல்லாம இறந்து போயிட்டேன் அப்படின்னா அந்த சொத்து எல்லாமே உங்களுக்கு வர மாதிரி டெம்பரவரியா எழுதுறேன். ஒருவேளை கல்யாணம் ஆயிருச்சு குடும்பம் குட்டிலாம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு போற மாதிரி அதுக்கப்புறமா மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த சொத்தை வந்துட்டு இவரு பேர்ல போற மாதிரி எழுதி வச்சிருப்பான். இந்த விஷயம்லாம் நடந்ததுக்கு அப்புறமா தான் அப்பா கொலை பண்ண பிளான் போட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாம சத்யா டெம்பரவரியா அந்த உயில் எழுதி வச்சான் பாத்தீங்களா, அந்த உயிலை எப்படியோ எடுத்து அதை எரிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த மொத்த சொத்தும் இவரு கைக்கு வர மாதிரி இன்னொரு உயிலை ரெடி பண்ணிருக்காரு. சத்யா எழுதுன அந்த உண்மையான உயில் இருக்கு பாத்தீங்களா, அதை எரிச்சிட்டு ஒரு துண்டு பேப்பர் மட்டும் தான் நம்ம ஹீரோ கைக்கு கிடைச்சிருக்கும். அன்னைக்கு வரும்போது பார்த்து எடுத்தாரு பாத்தீங்களா, அது அந்த பேப்பர் தான். இப்ப அந்த பேப்பரை போலீஸ் கிட்ட கொடுக்கறாரு. உங்க வயசுக்கு அந்த இதுவெல்லாம் சும்மா சாதாரணமா எட்டி உதச்சி திறக்க முடியாது. எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, நைட்டு நீங்க யாருக்கும் தெரியாம ரூமுக்கு வந்துட்டு சத்யா கிட்ட பேசி சத்யாவை கொலை பண்ணிட்டு அந்த டேபிள லைட்டா எட்டி உதச்சவனே திறக்கிற மாதிரி செட் பண்ணிட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கெஸ் பண்ணது எல்லாமே உண்மைதான் மக்களே. நைட் யாருக்கும் தெரியாம சத்யாவை மீட் பண்ண வராரு. அந்த பையன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், இந்த மாதிரி உங்க பையன் என்னுடைய தம்பி வந்துட்டு நான் மிரட்டிட்டு போறான், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணும்போது, இந்தாடா தண்ணியை குடி அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு தண்ணியை குடுக்குறாரு. இந்த தண்ணியில நிறைய தூக்க மாத்திரையே கலந்துருப்பாரு. அவன் அந்த விஷயத்த நோட் பண்ணாம குடிச்சிட்டு அப்படியே புலம்பிட்டே மயக்கமாகறான். மயக்கமானதுக்கு அப்புறமா, அப்பா எனக்கு எதுவுமே வேணாம், நான் உங்களை பார்க்க தான் வந்தேன், பார்த்துட்டேன், நான் கிளம்புறேன், நாளைக்கு காலையே கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, ஐயோ கிளம்புறானா அப்படின்னு சொல்லிட்டு இவரு கையில கிளவுஸ் எல்லாம் மாட்டிட்டு ஷேவிங் பண்ற பிளேட கொண்டு வந்து கையெடுக்க ட்ரை பண்றாரு. அப்ப அவன் லைட்டா
ஒரு மாதிரி விழிப்போட தான் இருக்கான். அப்பா கொலை பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே புரியுது. கையை பிடிக்க ட்ரை பண்றான், ஆனா ஒண்ணுமே பண்ண முடியல. இவர் கையை எடுத்துட்டு தற்கொலை மாதிரி செட் பண்ணிட்டு வெளியே போயிட்டாரு. போகும்போது அந்த டேபிள லைட்டா வச்சுட்டு போயிருப்பாரு. காலையில வந்து எட்டி வச்சோம் அப்படின்னா இது திறக்கணும் அந்த மாதிரி வச்சுட்டு போயிருப்பாரு. இது மட்டும் இல்லாம போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தெளிவா இருக்கு. சத்யா வந்துட்டு ரைட் ஹேண்டடு, ஆனா அவனுடைய ரைட் ஹேண்ட்லயே அந்த கத்தியால இல்ல பிளேடால கட் பண்ணப்பட்டிருக்கு. அது ரொம்ப ஆழமா வேற இருக்கு. ரைட் ஹேண்ட் பர்சன் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணி கட் பண்ணும்போது இந்த அளவுக்கு ஆழமா இறங்க வாய்ப்பே கிடையாது. வேற யாரோ கையை கட் பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தெளிவா போட்டிருக்கு. அப்படின்னு இல்ல நீ போய் சொல்ற, என்ன மாட்டி விட பாக்குற, எல்லாரையும் மேனிபுலேட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தான் அந்த தற்கொலை கடிதமே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா ஆமா அதை சொல்ல மறந்துட்ட பாருங்க. ஏன் ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்க போறான், அதை வந்துட்டு மெசேஜா போடுறான் அப்படின்னும் போது அதுல டேட்டு டைம் இல்லாம போட்டு அனுப்புவான். ஒரு வக்கீல் தான் இந்த மாதிரி எல்லாமே ப்ராப்பரா அனுப்பிச்சு விடுவான். நீ தான் முன்னாள் வக்கீலாச்சு, அதே பழக்கத்துல டேட்டு டைம் எல்லாம் போட்டு கூட தற்கொலை கடிதத்தை உனக்கு நீயே அனுப்பிச்சு விட்டுருக்க, சரியான பைத்தியம் யா நீ அப்படின்னு சொல்லும் போது அம்மா பொண்ணு புள்ள அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டாங்க. பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அவங்களுக்கே புரிஞ்சு போச்சு அப்பா தான் இந்த வேலையை பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. நான் எல்லாமே உங்களுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உடஞ்சு போயிட்டு உட்காராரு. அவ்வளவுதான் ஒத்துக்கிட்டாரு. அவ்வளவுதான் நான் வந்த வேலை முடிஞ்சு போச்சு, இந்த ஆளை கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டு இப்ப நம்ம ஹீரோவும் அந்த கசினோ அங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்பி போகும்போது ஏங்க இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நைட்ல தூங்காம வெளியே என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன், தூக்கமே வரல. அப்படி பார்க்கும்போது தான் முதல்ல வந்துட்டு அம்மா வந்துட்டு போனாங்க சத்யாவுடைய ரூமுக்கு, ரெண்டாவது பையன் வந்துட்டு போனா, மூணாவது இந்த அப்பா வந்துட்டு போனாரு அப்படின்னு சொல்லும் போது, ஏங்க அதான் அப்பா வந்துட்டு போயிருக்காரு இல்லையா, நீங்க நைட்டே போயிட்டு அந்த பையனை காப்பாற்ற வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏமா எனக்கு என்னமா தெரியும், இந்த ஆளு கொலை பண்ணதான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேச வந்திருக்காரு போல அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா விட்டேன். சரிவா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இதோட இந்த சீரிஸும் முடியுது மக்களே. இந்த சீரிஸை கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏக்கன் பாபு சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஏக்கன்னு கமெண்ட் பண்ணுங்க, வேணாம் அப்படின்னா நோன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, பாய்.